உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர் அதிகமாக இருக்குது, ஆனால் ஃபேஸில் ரேசர் வைக்க பயமாக இருக்குது. ரெண்டாவது உனக்கு வேக்சிங் பண்ணணும், த்ரெட்டிங் பண்ணணும்னு தான் ஆசை, ஆனால் வலிக்குமோன்னு பயமாக இருக்குது. இனிமேல் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஃபேஷியல் ஹேர், ஐப்ரோ, உங்களோட பீச் ஃபஸ்ஸு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டம் வச்சு நம்ம வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணிடலாம். இதோட பேக்கேஜிங்கை பாருங்களேன், இதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. நம்ம வேனிட்டியில் இப்படி ஒரு ப்ராடக்ட் தக்கன்னு பின்ற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ காஸ்ட்லியான நீங்கள் பெரிய பெரிய இதில் பிராண்ட்ஸில் வாங்கினீங்கன்னா கூட இவ்வளோ சூப்பரான பேக்கேஜிங் இருக்குமான்னு தெரியல. இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் இவ்வளோ அழகான பேக்கேஜிங்காகவே இது வாங்கலாம். இது ஒரு ஃபீமேல் ஃபேஷியல் ஹேர் ட்ரிம்மர் இல்லை ஹேர் கிளிப்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐப்ரோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அட்டாச்மெண்ட் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால நான் காலில் இருக்கிற முடியை வந்து ஜஸ்ட் எடுத்து காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படின்னு மூவ் பண்ணிங்கன்னா போதும், எந்த ஒரு பெயின் இருக்காது, எதுவுமே இருக்காது. உங்களுக்கு அந்த முடி பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சூப்பராக அதை ட்ரிம் பண்ணி காமிச்சிடும். இப்போ கையில் இருக்கிற ஹேரையும் நான் காமிக்கிறேன். இது கிட்டத்தட்ட வேக்சிங் பண்ணுற மாதிரி தான். ஹேர் லைனோட ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் இப்படி மூவ் பண்ணும்போது ஹேர் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆகிட்டே வரும். ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டாக பேபி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் கொஞ்சம் மேலே தூக்கி இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். அந்த மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே அதை ரிமூவ் பண்ணிட்டு மாற்றலாம். எக்ஸஸ் ஹேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது உள்ள ஸ்டோர் ஆகிடும், நீங்கள் அதை க்ளீனும் பண்ணிக்கலாம். இதுக்கு பேட்டரி போடணும்னு அவசியம் இல்லைங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் அந்த கேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஐப்ரோ அட்டாச்மெண்ட் மாற்றிட்டு அதை எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்றது காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் அந்த மைன்யூட் ஹேர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக அது கிளியர் பண்ணுதுன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ராஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம மந்த்லி பார்லர் போகணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்கு வேக்சிங், த்ரெட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் லிப் ரிமூவ் பண்ணுறது, ஃபோர்ஹெட் எல்லாத்தையுமே இது ஒன்று வச்சு பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வேணும்னா வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன், இல்லை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், தேவையான செக் பண்ணுங்கள். பை.